எடுத்து ஊற போட்டிருக்கேன். அவள வாயில போட்டு சவைக்காத, அது புளியங்கொட்டை, அது லூசு பையில. புளியங்கொட்டை எடுத்து திங்கிய வயிற்றுக்குள்ள போனுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் மரம் முளைச்சி வெளியில வந்துடும் பார்த்துக்கோ. சின்ன பிள்ளையில நாங்கள் அப்படிதான் சொல்லுவோம். புளியங்கொட்டையை தின்னாச்சுன்னா உடனே வயிற்றுக்குள்ள இருந்து மழை முளைச்சிரும், பப்பாளி மரம் முளைச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். புளியங்கொட்டையை தின்னுட்டு வயிற்றுக்குள்ள போட்டு எம்மாடி நான் கொட்டையை முழுங்கிட்டேனே, எனக்கு வயிற்றுக்குள்ள இருந்து மரம் முளைக்க போகுது அப்படிங்கிற கதையா சொல்லி செத்துட்டாலையோ. அந்த மாதிரி உனக்கு வயிற்றுக்குள்ள மரம் முளைச்சிடாம, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. திங்காத லூஸ் மாதிரி எங்கே நடந்து இது தீட்டு வந்த பணி தூரடு, இல்லைன்னா அவன் வாய்க்குள்ள போட்டு சவைச்சிட்டு கிடப்பான். விளாடுறதுக்கு வச்சிருந்தா பல்லாங்குழி விளாடுறதுக்கு வச்சிருந்ததை கீழே தள்ளி விட்டு தூக்கிட்டு வரேன். கொடுக்காதலா கரு துப்ப லூசு, ராடி துப்ப, அம்மா அடிச்சுராடி, எடுக்காத போட்டுருவான். பூர துப்பே லூசு, வாய்க்குள்ள கொடுக்கா அடிச்சுருவேன் ப்ரோனி. கரு சீ சவைச்சிட்டு அதை ஊற வச்சு தின்றுறப்போ. அட பிசாஸ், அது என்ன எலுபால அது? ஒரு புளியக்கிட்டே தின்னுட்டு அட பக்கி. சீ, எது திங்கணும் விவசாயே இல்லை ப்ரோனி உனக்கு. வர பிசாசு துக்கடவா சவச்சிட்டா பாரு. அதான் பாதி முழுங்கிட்டான். சை, ஆனா புளியங்கிட்ட ஒன்றும் செய்யாது. ஊற வச்சு ஆனா பச்சையா தின்னா ஒரு மாதிரி இருக்கும். நீ எனக்கா வறுத்து பறிக்கையாதான் அம்மா உனக்கு தான் திருப்பேன். ஆனா எவ்வளவு